வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா கீதாஞ்சலி. இது வந்து யார் எழுதியிருக்கேன்னா ரவீந்திரநாத் டாகூர். ஆத்தர் பார்க்கலாம். ரவீந்திரநாத் டாகூர் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை வந்து பெங்காலி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காரு. 103 சாங்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் அவரே தான் இதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயுமே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 1912 இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1913 நோபல் ப்ரைஸ் வந்து கீதாஞ்சலிக்காக ஸ்வீடன் அகாடமியிலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். இது வந்து போயம் 83. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயம் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, சஃபரிங் அண்ட் ரெப்பண்டன்ஸ் அண்ட் சோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் சால்வேஷன். இது வந்து ஒரு ரிலீஜியஸாக தான் இந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சோலை வந்து பியூரிஃபை பண்ணுறதும் அண்ட் நம்ம வந்து பண்ண தப்பை வந்து காட்கிட்ட வந்து ரெப்பன் பண்ணுறதும் அண்ட் நம்மளுடைய சஃபரிங்ஸையும் பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து காடை வந்து ஒரு மதராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. மதராக கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ரிக்வெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய நெக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வித் ஒயிட்ஸ் அண்ட் பியோர் பேர்லால் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சொல்லுறாங்க. போயட் வந்து காட்க்கு முன்னாடி அவங்களுடைய சின்னை வந்து ரிப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மதர் ஆல்மைட்டி வந்து கண்டிப்பாக வந்து நெக்கில் வந்து என்ன செய்வாங்க, கார்லாண்ட் வந்து வியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. காட் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவார். எப்போ அப்படின்னா, காட்வுடைய சில்ட்ரன்ஸ், நம்ம எல்லாருமே வந்து காட்வுடைய சில்ட்ரன்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து காட்வுடைய சன். ஸோ ஆதராக வந்து சொல்லியிருக்காங்க. காட்வுடைய சன் வந்து அவங்களுடைய சின்ன வந்து ரிப்பன் பண்ணும்போது காட் வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் காடுக்கு வந்து ஆஃபரிங்ஸ் வந்து ரொம்பவும் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தான் ஆஃபரிங்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சர்ச்சில் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஆஃபரிங்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து சில பேர் என்ன செய்வாங்க, போட்டிக்காக வந்து ஆஃபரிங் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயம்லாம் என்ன செய்யாது, காடுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் மொத்தமே வந்து யாருடைய தான், காடுடைய தான். ஸோ காடுடைய திங்ஸை தான் காட் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ அதை ஒரு ஆஃபரிங்காக கொடுக்குறது வந்து காட் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. உண்மையான வெல்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய சின்ன எல்லாமே வந்து காட்கிட்ட வந்து ரெப்பன் பண்ணிவிட்டு, ஸோ என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு ஒரு கிரேஸ், காட்கிட்ட இருந்து ஒரு கிரேஸ் வாங்கிட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் ஹியூமனாக வாழ்கிறது தான் வந்து என்னது ஒரு பியூரான லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னு காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.